ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தானே பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மினி டியூப் லைட்டு. இதுக்கு தேவையானது வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கும் ஒரு ஸ்ட்ரா மாரி ஒன்று இருக்கும். அந்த டியூப் எடுத்துங்க. இது வந்து ரைஸ் எல்இடி அமேசானில் இருக்குது. அது 130 ரூபா ஒரு 100 எல்இடி பல்ப் வரும். அதில் வந்து ஒரு ஒயிட் லைட்டு ஒயிட் கலரில் வாங்கிக்கோங்க. அதேமாரி இது வேஸ்ட்டான டேட்டா கேபிள் இருக்கிற அந்த இது மட்டும் கேபிள் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். அது ஒன் சைடு வந்து கட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் போட்டு 743 ஃபெவிக்விக் ஏதாவது போட்டு நீங்கள் அதை வந்து ஒட்டிடுங்க. அது ஒட்டாது. அதாவது இந்த பிளாஸ்டிக் வேறு, அது வேறு. இருந்தாலும் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். அதை போட்டு ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டிங்கன்னா இன்னொரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 எவ்வளோ லென்த்து நீங்கள் டியூப் லைட் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஒரு 3 எல்இடியோ இல்லை 2 எல்இடியோ போட்டு பக்கத்தில் சால்ட்ரிங் பண்ணிங்க. 3 எல்இடி போட்டால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குங்கிறத 3 எல்இடி அந்த ஸ்ட்ரிப் மட்டும் கட் பண்ணி பக்கத்தில் ஜாயின் பண்ணி சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒன் சைடு க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, இப்போ உள்ளார வந்து நீங்கள் வந்து இது இன்சர்ட் பண்ணணும். உள்ளார நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு சைடு நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதேமாரி அதே அந்த டேட்டா கேபிள் எடுத்து ஒன் சைடு சின்னதாக கட் பண்ணுங்க. சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த டேட்டா கேபிளுக்குள்ளார 2 ஒயர் போகும், சின்ன ஒயர். அந்த 2 ஒயர் இருக்கிற அந்த இதை சின்னதாக அதை எடுத்துட்டிங்கன்னா, உள்ளார ஒயர் எடுத்துட்டிங்கன்னா சின்ன ஹோல் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் வந்து அந்த ஒயரை வந்து ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த சின்ன ஹோல் வழியாக இதை உள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு எண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்காக தான் இன்னொரு சின்னதாக கட் பண்ணானது இன்னொரு சைடை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து வெளியே வரும்னா இந்த பிளாஸ்டிக் வேறு, அந்த பிளாஸ்டிக் வேறு. அதுக்காக என்ன பண்ணுவோம், ஸ்லீவ் இருக்குது. நம்ம ஒயர் வந்து இன்சுலேட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்லீவ் இருக்கும். அந்த ஸ்லீவ் எடுத்து இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா, ஹீட் பண்ணி ஒரு சைட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கிரிப்பாக கிடைக்கும். அந்த இது வெளியே வராது உங்களுக்கு. இப்போ நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ண பிறகு கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மட்டத்துக்கு வந்து உங்களுக்கு உட்காந்திக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நீட்டாக இருக்கும், ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதேமாரி 2 சைடும் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு சைடு பண்ணியாச்சு. அதே போல் இன்னொரு சைடு ஸ்லீவ் நீங்கள் இன்சர்ட் பண்ணி லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி மறுபடியும் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அடியில் வந்து பேஸ் மட்டும் நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. இது அப்படியே வைக்க முடியாது. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு பிவிசியில் செஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ளார வந்து சைடில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு நீங்கள் வந்து இந்த 2 சின்ன ஒயரை வந்து அந்த காப்பர் ஒயர் வந்து உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்ட பிறகு இந்த ஸ்டெப் மாரி உள்ளார ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாரி வச்சுருக்குறோம். சின்னதாக ஒரு பாக்ஸ் மாரி சின்னதாக. அதுக்குள்ளார நீங்கள் எப்படி அந்த லைட் செய்கிறீங்களோ, சைஸ் செய்கிறீங்களோ அதே அளவு பார்த்து இந்த பாக்ஸ் செஞ்சுக்கணும். பாக்ஸ் செஞ்சுக்கிட்டு இது உள்ளார வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேட்டு அந்த ஸ்லீவு இந்த பிவிசி எல்லாம் வந்து சேம் மெட்டீரியலுங்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபெவிக்விக்கோ 743 அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஒட்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை போட்டு ஒட்டிங்க. இப்போ செக் பண்ணியாச்சு. ஓகே, லைட்டில் நல்லா எரியுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டோம். செக் பண்ண பிறகு என்ன பண்ணுங்கன்னா, அதை நீங்கள் வந்து பிவிசி இந்த 743 அல்லது
இந்த இது ஃபெவிக்விக் பேஸ்ட் போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் அந்த டியூப்லைட் மாதிரியே தெரியும். இது வந்து நான் ஒரு மினியேச்சர் வெஹிக்கிள் வந்து மாடல் செஞ்சிட்ருக்கேன், ஒரு கேரவன் பஸ்ஸு. அந்த பஸ்ஸுக்குள்ளார 2 டியூப்லைட் வரும். அந்த டியூப்லைட்டுக்காக நான் ரெடி பண்ணுறேன். இதை வந்து ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோ மட்டும் தனியாக போடுறேன். இதை பார்த்தீங்கன்னா அதான் இப்போ ஒட்டிட்டோம்னா இதை கழட்ட முடியாது, ஃபிக்ஸடாக பிடிச்சிக்கும். அவ்வளோதான், டியூப்லைட் ரெடி. நான் யூஸ் பண்ணதை பாருங்கள். அந்த பஸ்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டாட்டா கேரவன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளார இந்த டியூப்லைட் ரெடி பண்ணியிருக்கேன். பக்காவாக இருக்குது, பிரைட்னஸாகவும் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.